Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாருக்கும் தேவையான பர்சனல் லைஃப்லையும் பிஸ்னஸ்லையும் ஜெயிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவேன். லீடர்ஷிப்னா என்ன? எப்பயுமே இந்த சிங்க தலைமைகள் சீரீஸில் ஒரு மனிதன், ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு சிங்கமாக இருக்கணும்னு சொல்லுவேன். பட் அந்த சிங்கம்னா என்ன? ஏன் நம்ம சிங்கத்தை உருவகப்படுத்துகிறோம்? காட்டுக்கே அது ராஜா, ரைட்? அந்த லீடர்ஷிப்னா அது சிங்கம். அப்போ சிங்க தலைமைகள் அப்படின்ற சிங்கம் மாதிரி ஒரு தலைவனாக மாறுனி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு இமிடேஷன் தான். அது வைய தலைமைகளுடைய சித்தாந்தம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாரும் லீடர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? லீடர்ஸ் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லுவேன், தலைவர்களை உருவாக்குவன் தான் தலைவன், தொண்டர்களை உருவாக்குவன் தலைவன் அல்ல. அப்போ இது ஒரு பேசிக் லீடர்ஷிப் குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், எப்பயுமே ஒரு தலைவன் அவன் செஞ்சு காட்டணும், சொல்லி காட்டக்கூடாது. நமக்கு கீழே இருக்க ஒரு எம்ப்ளாயிய சரியா வேலை வாங்கணும்னா, பங்க்சுவலா வாங்கினவனை சொல்லணும் அப்படின்னா நாம காட்டணும். சொல்றதை விட செய்யும் போது அதோட வேல்யூ அதிகம். சரியா? 10 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்றதை விட நீங்க டெய்லி 9 வரைக்கும் வந்து பாருங்க, அது கொடுக்குற ரிசல்ட் வேற. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் ஓனர் அப்படின்றவர், ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் அப்படின்றவர் அவருடைய ப்ரியாரிட்டி தெரிஞ்சு ஒர்க் பண்ணணும். அந்த ப்ரியாரிட்டி கண்டிப்பாக அவர் காட்டுற ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு ப்ரொஃபஷனலிசமாக இருக்கும். அவர் படித்தது மட்டும் ப்ரொஃபஷனல் டிகிரியாக இருக்கக்கூடாது. அவர் பிடெக்காக இருக்கலாம், அவர் எம்பிஏவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அவர் என்ன படிப்பு வேணால் படிச்சிருக்கலாம். பட் அவர் படிக்காதவர் கூட ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை அவரோட வேலையில் காட்டணும். அதுதான் ஒரு லீடர், ரைட்? இப்போ எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த இன்ட்ராக்ஷன் கூட இப்படி தான் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஒருத்தர் கூட தொடர்புல இருக்கிறது எப்படி பேசணும், எப்படி ஹேண்ட்ஷேக் கொடுக்கணும், எப்படி பிஸ்னஸ் கார்டு கொடுக்கணும், என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரி டை கட்டணும், என்ன மாதிரி ஷூ போடணும், இந்த மாதிரி அட்டையஸில் கூட கான்சன்ட்ரேட் பண்ணி அதை சொல்லி கொடுக்குறான் பாரு. சொல்லி கொடுக்கறத விட சொல்லி செஞ்சு காட்டுறான் பாரு, அவன் தான் உண்மையான லீடர். சரியா? அதனால ஒரு லீடர் என்பவர் சொல்பவர் அல்ல, செஞ்சு காட்டுபவர். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச லீடர் யாரு, அவரை ஏன் பிடிக்கும்? அதற்கான ஒரு 3 டிப்ஸை எழுதுங்க, 3 பாயிண்ட் எழுதுங்க. அதை நீங்கள் செய்கிறீங்களான்னு பாருங்கள். உங்களுக்கான ரோல் மாடல், உங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் இருந்து ஒரு 3 பாயிண்ட் எடுங்க. அந்த 3 பாயிண்டை எழுதி இதை நீங்கள் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன். சண்டே ஆனவுடனே உங்களுடைய ஒரு ரோல் மாடல், சரி ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம்னு வச்சிங்களேன், அப்துல் கலாம் ஐயா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, 3 எழுதுங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? அடுத்தது அடுத்த வாரம் சண்டே எடுத்துங்க, உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல் யார், இன்ஸ்பிரேஷன் யார்? எனக்கு தோனியை ரொம்ப பிடிக்கும். சரி, தோனியோடைய 3 ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அதை நீங்கள் பண்ணுறீங்களா? இந்த 3 ப்ளஸ் பாயிண்ட்ன்றதே கூட நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் 5 கூட எடுத்துக்கலாம், 10 கூட கொடுத்துக்கலாம். ஒருத்தராக மாறணும் அப்படின்னா அவர் செஞ்சதை விட 10 மடங்கு யோசிக்கணும், 100 மடங்கு செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். 2வது விஷயம், ஒரு லீடருக்கும் பாஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதாவது யார் ஒருத்தரை பாராட்ட தயங்குறானோ, அல்லது அந்த பாராட்டுகளை மறைக்கிறானோ, அல்லது அந்த பாராட்டுகளை தானே எடுத்துக்கிறானோ, அந்த கிரெடிட்டை கொடுக்காம எடுக்கிறானோ, அவன் ஒரு நல்ல லீடரே அல்ல. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்தவங்க கிரெடிட் நம்ம எடுத்துக்கிறது. ஒருத்தர் செஞ்சானா இதை செஞ்சான்னு சொல்லுங்க, ஒருத்தன் செய்யாத போதே அவன் செஞ்சான்னு சொல்லி பாராட்டுற நல்ல லீடரையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ ஒரு லீடர் என்கரேஜ் பண்ணணும், மெயினாக அப்ரிஷியேட் பண்ணணும். திட்டுறதை தனியாகவும் பாராட்டுறதை பொதுவாகவும் இது பண்ணணும். ஒரு காலகட்டத்தில் அதை கூட மாற்றி செய்யலாம். சரியா? ஒரு சில பேர் தனியாக திட்டும் போது அதை அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு உரைக்காது. பல எரும மாட்டு தோள்கள் அல்ல, பல டைனோசர் தோள்கள் இருக்குது வேலை செய்கிறவனுக்கு. அதனால் சில நேரம்
சில பேர் முன்னாடி சூடு கொடுத்தாதான் அவன் வேலை செய்வான். இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், ரெண்டு விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சூடு கொடுக்கும்போது ஒன்று கூட இருப்பான், இல்லை உங்களை விட்டு போவான். ஒருத்தன் போகிறான் அப்படின்னா ஒருத்தன் போயிட போகிறான்னு தெரிய போகுது, அல்லது போகிறவனுக்கு எதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும்னு வச்சுக்கிட்டு அப்போ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறீங்களோ உங்களுடைய வார்த்தைகளை தாங்குவோன்னு உங்களோட இருப்பான். உங்களோட பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறவன் உங்களோட இருந்து உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய செயல்களையும் பொறுத்துக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு ஜெயிச்சு வெளியில் போவான், இல்லை ஜெயிப்பதற்காக வெளியில் போவான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னா உங்களை பிடிக்காம அதை செய்ய முடியலன்னா வெளியில் போயிடுவோம். ஆக மொத்தம் நம்ம கூட இருக்கவே நம்ம சொல்கிறத கேட்கணும், நம்ம சொல்கிறத கேட்காத நம்ம கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் இதை நீங்கள் எடுத்து பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். சரியா? பிடிக்காதவனை வச்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன, ஒருத்தனை பிடிக்கலையா அவனை விட்டு போயிட்டீங்கன்னா அவனை பற்றி தப்பாக பேசாதீங்க. சரியா? அதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஒன்று அவன் சொல்கிறத கேளு, இல்லை எதிர்த்து பண்ணுனா நீ ஜெயிச்சு காட்டு, அவனை மாற்ற ட்ரை பண்ணு. இல்லைனா நீ சொன்னாலும் எவனும் மாற மாட்டான். நீ அவனையாவது மாற்றணும்னா நீ ஜெயிச்சு காட்டி பற்றியா நீ பண்ணு தப்புன்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான். அப்படி இல்லையா அவன் கூட இருந்து அவனை கஷ்டப்படுத்த அவன் வெளியில் போய், ஏன்னா இது அவனோட கம்பெனி, ஏன்னா இது அவனோட சிஸ்டம், ஏன்னா இது அவனோட லீடர்ஷிப், அதை விட்டு வெளியில் போய் உனக்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நீ ஜெயி. நீ லீடராக இருக்கும்போது தான் தெரியும் அந்த லீடரோட கஷ்டம் என்னன்னு. சரியா? ஒரு சோல்ஜராக இருக்கும்போது கஷ்டம் தெரியாது, உன் வேலை என்னோ அதை செய்ய போகிற. ஆனால் ஒரு தளபதியாக இருக்கும்போது தான் அந்த ஸ்ட்ராட்டஜினா என்ன, பிளானிங்னா என்னன்னு தெரியும். அதை விட பெரிய அரசனாக இருக்கும்போது தான் என்ன மாதிரி பிளானிங், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், என்ன மாதிரி ஹேண்ட்லிங் எல்லாம் தெரியும். ஒரு லீடராக மாறணும்னா ஒரு லீடருக்கு அடிமையாக இருக்கணும். அது பல லீடருக்கு நீங்கள் அடிமையாக இருந்து கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய லீடராக மாற முடியும். இன்றைக்கி நான் 2 விஷயத்த லீடர்ஷிப்பில் கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட்டில் கேளுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்திருக்கு. சியோட்டா. Subscribe now and press the bell icon. Never miss an update.